பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுங்கோ. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஜினி கிருபா. நான் இன்றைக்கு மேங்கோ லஸ்ஸியோட வந்திருக்கேன். இந்த மேங்கோ லஸ்ஸி இந்த நல்ல வெயில் வரும்போது குடிக்க நல்லா இருக்கும். குழந்தை பிள்ளைகளுக்குமே இது நல்லது, விரும்பி குடிப்பார்கள். வாங்கோ எப்படி செய்வது என்னென்ன என்று பார்ப்போம். வாங்கோ பார்ப்போம். இப்போ மேங்கோ லஸ்ஸிக்கு என்னென்ன தேவை என்று இதில் பால் எடுத்து வச்சிருக்கிறேன், இதில் தயிர் எடுத்து வச்சிருக்கிறேன், இதில் மேங்கோ பல்ப் எடுத்து வச்சிருக்கிறேன், மஞ்சள் கலரை, தேசிக்காய் புளி பாதி, தேவையான அளவு சீனி. நீங்கள் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைஞ்சி போடலாம். வாங்கோ இனி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். முதல்ல தயிரை போடணும். அப்படியே கலக்கி போட்டு தான் விடணும். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சீனி போட வேணும். சம்மர் நேரங்களில் இது குடிக்க நல்லா இருக்கும். நீங்கள் செய்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு போட்டு குடிக்க நல்லது. உங்களோட பாலையும் நான் விடுறேன். ஒரு கொஞ்சம் எனக்கு தேவையில் பால் ஒரு கொஞ்சம் போட்டால் காணும். திக்காக இருக்காமல் ஒரு குடிக்கக்கூடிய அளவுக்கு. இப்போ எல்லா பொருட்களுமே இதுக்கெல்லாம் போட்டாச்சு. அப்படிவா மூடி போட்டு அப்படிவா அடிப்பேன். பார்ப்போம் இப்போ இனிப்பு எப்படி காணுமோண்டு. கலரிங் போடுறது வந்து இந்த கலராக இருக்கும், வடிவுக்காக தான் போட்டோம் கலரிங். இனிப்பு காணும். ஒரு கணக்கான இனிப்பா தான் நான் போட்டேன். திரும்ப ஒருக்கா மிக்ஸ் பண்ணுவோம். படிவா இனி கரைஞ்சிருக்கா. இப்போ பண்ணியாச்சு. பார்ப்போம். பாருங்கோ, நல்ல ஒரு மேங்கோ லஸ்ஸி செய்தாச்சுது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ. இது வந்து ஃப்ரெஷ் மாம்பழத்தில் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரெஷ் மாம்பழம் வர்றது கொஞ்சம் நாள் எடுக்கும். அதனால தான் நான் இந்த மேங்கோ பல்பில் செய்தேன்.
குழந்தை பிள்ளைகளுக்கும் கூட இது நல்லா ரொம்ப பிடிக்கும். வெயில் காலத்தில் செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லது. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.